நீங்கள் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டா இல்லை நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபில் போய் வேலை செய்யணுன்ற ஆசை ஏதாவது இருக்கா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் முழுக்க ஆர்ஆர்பினா என்ன, ஆர்ஆர்பியில் எப்படி ஒரு நர்ஸாக போயிட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே A to Z நம்ம சொல்ல போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன எலிஜிபிலிட்டி, என்ன குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கும், சிலபஸ் என்ன, சேலரி எவ்வளோ, அந்த மாதிரி A to Z ஆர்ஆர்பி ரிலேட்டட் எக்ஸ்பெஷலி நர்சிங் போஸ்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நர்சிங் தமிழ் அப்படின்ற நம்மளோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நர்சிங் ரிலேட்டட் நிறைய கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கோம். அப்கமிங்கில் இன்னும் நிறையா போட போகிறோம். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நம்ம நர்சிங் படிச்சுட்ருக்காங்க இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆர்ஆர்பி ஸ்டாஃப்னஸ் ரெக்யூர்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும்ல. இதில் தெளிவாக சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள். ஆர்ஆர்பின்றது ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 19 ஜோன்ஸ் இருக்குது. நம்ம சென்னையில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஆர்ஆர்பி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் அண்டரில் நிறைய மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்டாஃப்ஸை வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எஸ்பெஷலி ரொம்பவே முக்கியமானது நம்ம நர்சிங். ஓகேங்களா? ஸ்டாஃப்னஸ்க்கான போஸ்ட் எந்த மாதிரி இடத்துல போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு இருக்கும். ரயில்வே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரயில்வேஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற இடம். அங்கே நம்ம நர்சிங் கேர் கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எமர்ஜென்சி சர்வீசஸ் அண்ட் சம் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு மோஸ்ட்லி போஸ்டிங் போடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஜாப். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு சேல்ரி அப்படின்றது கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. 7th பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 70,000 வரைக்கும் வரும். பட் இது இல்லாமல் அலோன்ஸ் நிறையா வருது. ப்ளஸ் பென்ஷனாக இருக்கட்டும், அண்ட் தென் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுமே நிறையா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பர்மனன்ட் ஜாப்ன்றதால லைஃப் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு போகும். அண்டர் மினிஸ்ட்ரியல் அண்ட் பேராமெடிக்கல் கேட்டகரியில் வர ரொம்பவே முக்கியமான ஒரு போஸ்டிங் இந்த ஆர்ஆர்பியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்னஸ் போஸ்டிங் தான். செகண்ட் ஒன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா ஒரு டிப்ளமோ இன் ஜிஎன்எம் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா ஒரு ஆர்என்ஆர்எம் வித் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த 3 இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஏஎன்எம்மாக இருக்கட்டும், இந்த மசாஜ் தெரப்பி, இந்த மாதிரி டிகிரிஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் கம்பல்சரி இந்த நான் சொன்ன டிகிரியோ இல்லை டிப்ளமோ சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருந்து வச்சுருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். செகண்ட் கேட்டகரி ஏஜ் லிமிட். 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, SC/STக்கு 5 வருஷம், அண்ட் தென் பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல். தேர்ட் கேட்டகரி வந்து நீங்கள் ஒரு சிட்டிசன்ஷிப், அதாவது எக்ஸ்பெஷலி நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இன் சம் ஒகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேபாள் ஆர் பூட்டான் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அதுவுமே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஸ்டாஃப்னஸ் ரெக்ரூட்மெண்ட்டுடைய ப்ராசஸ் மொத்தம் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிபிடி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த சிபிடி அப்படின்றது தான் மெயின் டெஸ்ட். அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் ஜஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது செகண்ட் ஸ்டெப். இதில் வந்து இது 2த்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட்டோ இல்லை இன்டர்வியூ அப்படின்றதெல்லாம் பெருசாக வைக்க மாட்டாங்க. ஃபோர்த் ஒன் எக்ஸாம் பேட்டர்ன். டோட்டலாக 100 கொஷின், 90 நிமிஷம் டைம். கரெக்டாக எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 100 மார்க். ஒரு ஆன்சர் கரெக்டாக பண்ணிங்கன்னா 1 மார்க். ஓகேங்களா? டோட்டலாக 100. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.33. ஓகேங்களா? அதாவது 1/3. நீங்கள் வந்து ஒரு கொஷின் தப்பாக எழுதிட்டீங்க, தப்பாக வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.33 மார்க் போயிடும். அப்போ 3 கொஷின் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் உங்கள் டோட்டல் மார்க்லேருந்து மைனஸ் ஆகிடும். எக்ஸாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வித் இந்த MCQ கொஷின்ஸ் தான் இருக்கும். டோட்டலாக 100 அப்படின்னு சொன்னேன். இந்த 100ல் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% வந்து நமக்கு நர்சிங் நம்மளுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டட் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஒரு 10 வந்து ஜென்ரல் அரித்மெட்டிக், 10 வந்து ஜென்ரல் நாலேஜ். ஓகேங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பேலன்ஸ் இருக்கிற 10 வந்து நம்மளுடைய ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் சொல்லுவாங்களா, IQ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஒரு 10 இருக்கும். டோட்டலாக 100 கொஷின்ஸ், 100 மார்க். 5th ஒன் சிலபஸ். சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இன்டர்நெட்டில் எடுத்து கொஞ்சம் டீட்டெயில்டாக போடுறேன்.
இதுலேருந்து நீங்கள் அண்டர் போயிட்டு ஈச் அண்ட் நீங்கள் எல்லா கேட்டகரியும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நர்சிங்லேயே வந்து 70% வந்து கவர் பண்ணுறாங்கன்னும் போது அதில் தான் கொஞ்சம் சிலபஸ் நிறையா வர மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனை மட்டும் பார்த்துக்கோங்க. வேணுன்றவங்க ஒரு நோட் பென் எடுத்து கரெக்டாக இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நர்சிங் சிலபஸில் 70 மார்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதில் அண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங், அதுக்கு கீழே பேசிக் நர்சிங் கேர், நர்சிங் ப்ரொசீஜர், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெரிலைசேஷன், வைட்டல் சயின்ஸ். அண்ட் தென் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் அண்டரில் கார்டியோவாஸ்குலர், ரெஸ்பிரேட்டரி, ரீனல், நியூரோ, எண்டோக்ரைன், கேஸ்ட்ரோ, மஸ்குலோஸ்கெலிட்டல், ஆன்காலஜி, பர்ன்ஸ், எமர்ஜென்சி கேர். ஃபார்மகாலஜிக்கு அண்டரில் ட்ரக் கால்சிஃபிகேஷன், கால்குலேஷன், சைட் எஃபெக்ட்ஸ், நர்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓபிஜிக்கு அண்டரில் ஆன்டிநேட்டல், இன்ட்ராநேட்டல், போஸ்ட்நேட்டல், ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி, நியூபார்ன் கேர். சைல்ட் ஹெல்த் நர்சிங் அண்டரில் க்ரோத் டெவலப்மெண்ட், பீடியாட்ரிக் டிசார்டர்ஸ், இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல். மென்டல் ஹெல்த் நர்சிங் அண்டரில் டிசார்டர்ஸ், தெரப்பி, ட்ரக்ஸ் இது ரிலேட்டடும் கேட்குறாங்க. கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கில் கம்யூனிகபிள் டிசீசஸ், நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், எபிடமியாலஜி, நியூட்ரிஷன் அண்டரில் டயட் பிளானிங், டெஃபிஷியன்சி டிசீசஸ். அண்ட் தென் மிஸ்க் டாபிக், அதாவது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா anatomy, physiology, நர்சிங் மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் டிசாஸ்டர் நர்சிங். செகண்ட் 10% வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஜென்ரல் நாலேஜ், இந்தியன் ரயில்வேஸ் ஃபேக்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டிக்ஸ், கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக் பேசிக்ஸ் இது ரிலேட்டட் எல்லாமே அந்த ஜென்ரல் அவேர்னஸில் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக்கில் ஒரு 10 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், 10%. ஓகேங்களா? இதில் வந்து பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், HCF, LCM, நம்பர் சிஸ்டம், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனாலஜிஸ், சீரியஸ், கோடிங் அண்ட் டிகோடிங், சில்கோசியம், பசில்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், டைரக்ஷன் டெஸ்ட். இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஐக்யூ ரிலேட்டட் இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு 10%, அதாவது 10 மார்க்ஸ் 10 கொஷின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சிலபஸ்லாம் வந்து கொஞ்சம் நான் இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இது ஆர்ஆர்பிக்கு மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த சிலபஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ரிலேட்டட் சிலபஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு நர்சிங்க்கு இதை விட்டால் வேறு வெளியில் வேறு எங்கேயும் போகிறது கிடையாது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் நிறைய டாப்பிக்கும் இருக்கும். பட் மேஜராக ஓவரால் இருக்கிற டாபிக் இது தான். இதுக்கு அண்டர் நீங்கள் ஒன்றில் போய் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறையா வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th வந்துட்டு சேலரி அப்படின்னு வரும்போது 7th பே ஸ்கேல்னு சொன்னேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 45,000 ப்ளஸ் உங்களுக்கு அலோவன்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 60,000 to 75,000 வரைக்கும் சேலரி வரும். ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு அந்த அலோவன்ஸ் அப்படின்னு சொன்னால அதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஏ அலோவன்ஸாக இருக்கட்டும், ஹெச்ஆர்ஏ அலோவன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நமக்கு நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் நமக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸுமே இருக்குது. ப்ளஸ் நமக்கு ரயில்வே பாசஸ் கொடுப்பாங்க. ஆல் ஓவர் த இந்தியா நம்ம எங்கே வேணால் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ் இருக்குது, நமக்கு ஃபேமிலிக்கே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த நைட் டியூட்டி அலோவன்ஸ் தருவாங்க, ப்ளஸ் யூனிஃபார்ம் அலோவன்ஸ் தருவாங்க. அதனால் சேலரி அப்படின்றத பற்றி ஒன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே போயிட்டாலே நமக்கு பர்மனன்ட் ஜாப்ன்றதால சேலரி பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 7th ஒன் ஜாப் லொக்கேஷன்ஸ், அதாவது ஒன்ஸ் நம்ம உள்ளே செலக்ட் ஆகி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் ஒர்க் போடுவாங்க, எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் ஒரு 19 ஜோன்ஸ் இருக்குது, ரயில்வே ஜோன்ஸ். அப்படின்னும் போது அதுக்கு அண்டரில் இருக்கிற நிறைய ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், டிவிஷனல் ஹெல்த் யூனிட்ஸாக இருக்கட்டும், எமர்ஜென்சி ட்ராமா கேராக இருக்கட்டும், இல்லை எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேராக இருக்கட்டும், லைக் ஆக்சிடென்டல் கேராக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலாம் வந்து நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. அது எந்த இடத்துல வேக்கன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறும். 8th ஒன் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீடட். நீங்கள் வந்து ஒரு ஆர்ஆர்பி ஸ்டாஃப்னஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th and 12th மார்க் லிஸ்ட் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருப்பீங்களா, அதோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ். அண்ட் தென் ஆர்என்ஆர்எம் நர்சிங் கவுன்சிலில், ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அந்த சர்டிஃபிகேட். அண்ட் தென் உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ, உங்களுடைய டிஜிட்டல் சைன் பண்ணியிருப்பீங்களா, சைன் பண்ணோடைய ஃபோட்டோ காப்பினா நார்மல் ஃபோனில் இல்லை, ஸ்கேன் பண்ணியிருப்போம்ல ஸ்கேன் காப்பி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஒரு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்ஆ இருந்தீங்க அப்படின்னா, அப்படி இல்லை ஒரு பிஹெச்ஆர் இருந்தீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட்டுமே கேட்பாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ப்ளஸ் ஆதார் கார்டு அப்படின்றது எல்லாத்துக்குமே கேட்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு 8 to 9 டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாமே கேட்பாங்க. மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 8 டாக்குமெண்ட் 7 டாக்குமெண்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. 9th ஒன் ஹவு டு அப்ளை.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஜோன் மொத்தம் 19 ஜோன் சொன்னேன். அப்போ என்னுடைய ஜோன் நான் எந்த ஜோன் கிட்டே இருக்கணும், எனக்கு எந்த கேட்டகரியில் வருதோ அது உள்ளே போயிட்டு, இப்போ சென்னை அப்படின்னா சதர்ன் ரயில்வேஸ் சவுத்தர்ன் சைடு ஓகேங்களா, அந்த சதர்ன் ரயில்வேஸ் உள்ளே போயிட்டு சிஎன் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் என்ரோல் பண்ணணும், லைக் ஆக்டிவேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் போய்ட்டு உள்ளே வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், பேசிக் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், பேசிக் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில்அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், இந்த ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ காப்பி, ஆதார் காப்பி, உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். ஓபிசி ஜென்ரல் அப்படின்னா 500 ருபீஸ் பே பண்ணணும், இந்தியன் ருபீஸ் ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க, அண்ட் தென் பிடபிள்யூபிடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ருபீஸ் தான் சார்ஜஸ். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபர்தராக அது ரெஃபரன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸாம் ஓகேங்களா. வருஷம் இந்த எக்ஸாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா லிமிட்டட் போஸ்டிங், லிமிட்டட் வேகன்சிஸாக இருக்குது. வேகன்சி எப்போ வருதோ அப்போது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே ஒரு டைம் வந்து வேகன்சி விடுவாங்க. அப்போ நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாமில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். 11th ஒன் மெடிக்கல் ஃபிட்னஸ். ஆமாம், ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அண்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷன் டெஸ்ட், ஹியரிங் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக, அதாவது எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது டிஃபார்மிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் உங்களுடைய ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் கேட்பாங்க. இன்கேஸ் ஏதாவது டிஃபார்மிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன க்ரைட்டீரியாவோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th ஒன் டிப்ஸ் டு கிராக் த எக்ஸாம் ஓகேங்களா. இதை நான் சொல்கிறதுக்கு வந்து சரியான ஆள் நான் கிடையாது. பட் இருந்தாலும் இன்டர்நெட்லேயே இருக்கட்டும், இல்லை ஒரு கோச்சிங் சென்டராக இருக்கட்டும், இல்லை நிறையா டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்கல்ல இந்த எக்ஸாம் ரிலேட்டட், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 70% நர்சிங்கில் தான் நமக்கு இந்த கொஷின்ஸ் வருது அப்படின்னும் போது, எக்ஸ்பெஷலி நர்சிங்கை தரவாக A to Z ஒரு டிசீஸ் கண்டிஷன், ட்ரக்ஸ் இது எல்லாமே உள்ள டெப்த்தாக போயிட்டு எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், அண்ட் தென் இந்த அரித்மேட்டிக்ஸு ப்ளஸ் இந்த ஐக்யூ ரிலேட்டட் இதுவுமே வந்து நம்ம ரெகுலராக கொஞ்சம் அன்னன்னைக்கு ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் மார்க் டெஸ்ட் நிறையா அட்டன் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணுன்றாங்க ஓகேங்களா. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ணி நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி கிராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எஸ்பெஷலி ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு டைம் விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வேகன்சி ரொம்ப கம்மி. இன்னொன்று வேகன்சி கம்மின்றதால போட்டி எப்படியா இருந்தாலும் போட்டி குறையாது, போட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் ரொம்ப லிமிட்டடான வேகன்சின்றதால ரொம்பவே டஃப்பாக இருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணாலுமே மெடிக்கல் பாஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சிட்டிங்க, பட் இருந்தாலும் வேகன்சி இருந்தால் தான் நமக்கு சீட்டு கிடைக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 500 போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆல் ஓவர் த இந்தியா அப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்படி அப்ளை பண்ணுறப்ப எந்த இடத்துல போஸ்டிங் இருக்கோ அந்த 10 லட்சம் பேரில் வேறு 500 பேர் தான் அப்படின்றது ஷார்ட்டேஜ்ன்றது அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ டஃப்பாக இருக்குன்றதே. பட் முடியாமல் கிடையாது, எவ்வளோ பேர் வந்து உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க. இது நிறைய நம்ம தமிழ் நர்சஸ்க்கு வந்து அவேர்னஸ் கிடையாது. ஏன் இந்த வீடியோவை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே அந்தளவுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிடையாது ஓகேங்களா. என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் உள்ளே போய் டெப்த்தாக தெரிஞ்சிக்கும் போது தான் ஓகே இப்படிலாம் இருக்கா, இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா. எனக்கு சொல்கிறதுக்கு பெருசாக யாரும் கிடையாது. அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு அப்புறம் வர நர்சஸ்க்கு கண்டிப்பாக, எஸ்பெஷலி ஒரு நர்சிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண வரீங்க, இல்லை இப்போ தான் நர்சிங் படிச்சுட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் டைம் எடுத்து இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா. அதனால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னுடைய நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நர்சிங் படித்தாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, நர்சிங் அப்படின்னு இருந்தாலே நம்மளுடைய வீடியோவை அனுப்பிச்சி விட்ருங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோமே, இப்போ நம்ம அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலனாலுமே ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா அது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அது ரொம்பவே கை கொடுக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னுடைய மென்டாலிட்டி ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வந்ததை எல்லாத்தையும் ஆர்ஆர்பி எக்ஸாமை பற்றின என்ன தேவை, அது எப்படி அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக சிம்பிளாக சொல்லிட்டேன். ஒரு லைன் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, என்ன தெரியுமா, லைக் சிங்கத்துக்கு வாளாக இருக்கிறதோட பூனைக்கு தலையாக இருந்துட்டு போயிடலான்னுவாங்க. அந்த மாதிரி நான் நர்சிங்லேயே இருந்துடுறேன். ஒன்ஸ் உள்ளே வந்தாச்சு நர்சிங் அப்படியே போயிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு ஓகேங்களா. இந்த வீடியோவை பற்றின கருத்தை கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி ஏதாவது நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ப்ரிப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது அப்ராட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், கல்ச்சர் ஒர்க், நர்சிங் லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், என்ன வேணால் சரி கமெண்ட் பண்ணுங்கள்.
எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அது என்றைக்காக இருந்தாலும் நான் மைண்டில் வச்சுருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.